அதிக மொழிகளில் தயாராகும் கங்குவா படத்தின் படப்பிடிப்பை முடித்துவிட்டார் நடிகர் சூர்யா. சிறுத்தை சிவா எழுதி இயக்கும் படம் கங்குவா. இந்த படம் தமிழ், தெலுங்கு, இந்தி, ஆங்கிலம் என்று 10 மொழிகளில் தயாராகிறது. நடிகர் சூர்யா நடித்து அதிக பெரும்பொருட் செலவில் தயாரிக்கப்பட்டு வரும் படம் கங்குவா. இந்த படத்தின் போஸ்டரை சூர்யா வெளியிட்டார். வித்தியாசமான கெட்டப்பில் சூர்யா இருந்தார். புராண கால படம் போலவும் தெரிந்தது, காட்டுவாசி படம் போலவும் காணப்பட்டது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் கடைசி ஷாட்டில் நடித்து முடித்து விட்டேன். நான் மிகவும் உழைத்து கஷ்டப்பட்டு வலிகளை அனுபவித்து நடித்த படம் கங்குவா. என்னுடைய சினிமா வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக கங்குவா திகழும் என்று சூர்யா சொன்னார். நடிப்பு அரக்கன் சூர்யா. சில படங்களில் ஆவேசமாகவும் உணர்ச்சி வசப்பட்டும் மிகைப்படுத்தியும் நடித்தார் எஸ்.ஏ. சூர்யா. அது ரசிகர்களுக்கு பிடித்து போய்விட்டது. எனவே நடிப்பு அரக்கன் என்று நாங்கள் விமர்சனத்தில் சொல்ல ஆரம்பித்தோம். இப்போது எஸ்.ஏ. சூர்யா தான் நடிக்கும் படங்களில் நடிப்பு அரக்கன் என்ற பட்டத்தை கட்டாயம் போட வேண்டும் என்று நிபந்தனை வைத்திருக்கிறார். கணவன் விக்னேஷ் சிவன் பற்றி நயன்தாரா. என்னுடைய கணவன் விக்னேஷ் சிவன் என்கிட்ட நீங்கள் எதுக்கு இது பண்ணுறீங்க, ஏன் பண்ணுறீங்க என்றெல்லாம் கேட்டதே இல்லை. நான் அடுத்த கட்டத்துக்கு எப்படி செல்ல வேண்டும் என்பதை மட்டும் என்னிடம் சொல்வார். நான் மிக உயரத்தில் இருக்க வேண்டும் என்பதை எப்போதும் விரும்பி கொண்டிருக்கிறவர் என்னுடைய கணவர் விக்னேஷ் சிவன் என்று சொன்னார் நயன்தாரா. நயன்தாராவின் கணவர் விக்னேஷ் சிவன் இப்போது LIC என்ற படத்தை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கி கொண்டிருக்கிறார். இந்த படத்தில் பிரதீப் ரங்கநாதன் கதாநாயகனாக நடிக்கிறார். இந்த படம் கோயம்புத்தூர் ஈஷா யோகத்திலும் பிறகு சண்டிகரிலும் நடக்க இருக்கிறது. தற்கொலை செய்யும் எண்ணம் எனக்கு வந்தது. A.R. ரஹ்மான் பகீர் பேட்டி. நான் இன்றைக்கு புகழோடும் பணத்தோடும் இருக்கிறேன், எந்த கவலையும் இல்லை என்று பலர் நினைப்பார்கள். நானும் தற்கொலை செய்கிற முடிவுக்கு வந்தேன். அந்த சமயத்தில் எங்கள் அம்மா அதை தடுத்துவிட்டு, நீ மற்றவருக்காக வாழு, மற்றவர்களுக்கு உதவி செய், சுயநலம் இல்லாமல் வாழ்ந்து பார், உனக்கு தற்கொலை என்று செய்கிற எண்ணமே வராது என்று சொன்னார் எங்கள் அம்மா. என்னுடைய தற்கொலை எண்ணத்திலிருந்து என்னை மீட்டவர் என்னுடைய அம்மா என்றார் A.R. ரஹ்மான் பகீர் பேட்டி.